ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவயே. அம்மா தொடர்கிறாள். தூய பசும்பொன்னை கொண்டு நகைகள் செய்ய முடியாது. அது மிகவும் மிருதுவானது. எனவே அதில் சிறிது செம்பை கலந்து பிகுவாக்கியே நகை செய்வார்கள். இவ்வாறே பூரண ஞான பொன்னாக இந்த உலகில் ஒருவர் உலவி உத்தாரணம் செய்ய முடியாது. அதில் சிறிதே மாயை செம்பை கலந்துதான் ஆக வேண்டும் என்பது ராமகிருஷ்ணரின் அருள்வாக்கு. குறிப்பிட்ட ஒரு வேகத்தை ஒரு வஸ்து கடந்துவிட்டால் அதன்பின் அதனால் பூமியின் ஆகர்ஷண சக்திக்கு உட்பட்டிருக்க முடியாது. அது விண்வெளிக்கு தாவிவிடும். இவ்வாறே பூரண தெய்வீகத்தால் இந்த உலகில் மனித உடல் தரித்து இருக்க முடியாது போலும். எனவே எண்ணற்ற ஜீவர்களாக வந்து தனித்தனி மனங்களை கனத்த போர்வையாக போர்த்தி தன்னையே அவித்து கொள்ளும் பராசக்தி அவதார வியக்தியாக வரும்போது தனது நேர் மனதுக்கு மேல்பரப்பில் ஒரு மாயா மனதை போர்த்தி கொள்கிறாள். ஆனால் இது கனத்த போர்வை அல்ல, சல்லா துணிதான், கறந்த பால்தான். ஆனால் அதன் மேலும் பாலை மறைத்து ஒரு நுரை இருக்கிறதல்லவா, அப்படியே அவதாரங்களுக்கும் சிறிது மாயை போர்வை இருக்கும். கனத்த மாயையால் நாம் எப்போதுமே நம்முள் இருக்கும் பராசக்தியை மறந்திருக்கிறோம் எனில் அவதாரங்களும் மெல்லிய மாயையால் அதை மறந்தாற்போல் இருப்பார்கள். அப்போது அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து இவர்களும் ஜீவபாவத்தில்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வது முறையல்ல. பொன்னோடு செம்பை சேர்க்கலாமே ஒழிய இரும்பை சேர்க்கலாகாது. சேர்த்தால் பொன்னின் ஒளி அடியோடு போய்விடும். அவ்விதமே அவதாரர்களின் வித்யா மாயையில் உலகத்தினருடைய அவித்யா மாயையின் பெரிய தோஷ குணங்கள் சேராது. காமம், குரோதம், பொய், புனை சுருட்டு, தற்பெருமை முதலியன எல்லாம் அவதார புருஷர்களின் அண்மையிலேயே வாரா. ஏதோ சில சில்லறை மாயா குணங்களே அவர்களிடம் காணப்படுமே அன்றி ஆழ்ந்த மோகம் ஏதும் அவர்களிடம் இராது. ராமகிருஷ்ணர் அவதாரமானால் ஏன் பக்தி செய்தார், மற்ற சாதனைகள் செய்தார் என்பது ஒரு கேள்வி. ஓர் ஆதர்ஷ பக்தனாக, ஓர் ஆதர்ஷ சாதகனாக அவதரித்து காட்ட வேண்டும் என்று பராசக்தி திருவுள்ளம் கொண்டிருக்கக்கூடும். அப்போது அவள் சகலவிதமான பக்தி பாவங்களையும் நிகழ்த்தி காட்டத்தானே வேண்டும். முன்பே பார்த்தோமே, ராதையும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரும் இப்படி வந்த அவதாரங்கள்தாம். ராமகிருஷ்ணரும் அப்படியே என பிராமணி நாட்டியதாக அம்மகாபாவங்களில் ஒன்றே அவரது அழுகை. இன்னொன்றும் சொல்லலாம். சாதாரண வியக்திகள் தங்களது கர்மத்தை அழித்து கொண்டால் பகவத் தரிசனம் பெற முடியும். அவ்விதம் கர்மத்தை அழித்து கொள்ள எத்தனையோ அழுகை அழுதாக வேண்டும். இது காரணமாகவே மனித குலத்தின் கர்மத்தை ஓரளவு ஏற்று தீர்க்கவும் ஏற்பட்டதான அவதாரம் சரீரம் கொண்ட ராமகிருஷ்ணர். சுயமாக பூர்வ கர்மம் இல்லாத போதும் அழுது காட்டி தரிசனம் பெற்றார். சாதாரண வியக்திகளின் உடலால் பக்தியின் உன்னத நிலையில் ஏற்படும் மகாபாவங்களை தாங்க முடியாது. ஆயினும் உடலையும் பொருட்படுத்தாது அந்த பாவங்களை விரும்பி ஏற்றால் அவர்கள் பேரானந்தத்தில் முழுகுவர் என்பதை நேரில் காட்டுவதற்காக தேவியே ராமகிருஷ்ணராக வந்து மனித தேகத்தால் தாங்க முடியாத பரவச அனுபவங்களை நுகர்ந்தாள். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.